17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு ஆகிய காலங்களில் வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அதாவது அவங்களோட அப்போதைக்கு அவங்களோட மிலிட்ரி பவர்ஸ், அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது, இப்போ இந்தியா தான் கெத்து. ஏன்னா இப்போ இங்கிலாண்டை வாடா பார்ப்போம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்கும்போது இந்தியா கண்டிப்பாக ஓரளவு பெரிய ஆளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மிலிட்ரி கம்பேரிசனை பற்றி நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்துருவோம். அவங்க எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, இவங்க எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, இதில் எந்த நாடு அதிகமான வெப்பன்ஸ் இருக்குது, அவங்க வெற்றி பெறுவாங்களா பெறமாட்டாங்களான்னு இந்த ஒரு டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்கிலாண்டோட ஆர்மி பவர், ஏர்க்ராஃப்ட் பவர், ஹெலிகாப்டர்ஸ், டேங்க்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர், சப்மரைன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்க எதில் வலுவாக இருக்காங்க அப்படின்றத வந்து நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஆர்மி பவர் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,84,360 ஆர்மி மேன் பவர் வந்து வச்சுருக்காங்க. இங்கிலாந்து எவ்வளோ விமானப்படைகள், அதாவது ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 664 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 276 அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டேங்க்ஸ் பீரங்கிகள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 213 பீரங்கிகள் வந்து வச்சுருக்காங்க. ஏர்மோன்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 27,203, அதாவது 27,203 ஏர்மோன்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 2 ஏர்க்ராஃப்ட்ஸ் கேரியர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சப்மரைன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 10 சப்மரைன் வந்து வச்சுருக்காங்க. இந்த டீட்டெயில் தான் வந்து இங்கிலாண்டோட மொத்த ஆர்மி செட்டப்பாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பலம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்தியா கிட்ட மொத்தம் ஆர்மி பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 14,55,550 ஆர்மி மேன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட மொத்த ஏர்க்ராஃப்ட் எவ்வளோ அப்படின்னா 2,296 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 869 அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டேங்க் பீரங்கிகள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 4,614 பீரங்கிகள் வச்சுருக்காங்க. ஏர்மோன்ஸ் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1,51,248 ஏர்மோன்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏர்க்ராஃப்ட் கெரியர் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 2 ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து வச்சுருக்காங்க. சப்மரைன் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 18 சப்மரைன் வந்து வச்சுருக்காங்க. இந்த இரு நாட்டு மேன், அதாவது ஆர்மி மேன்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ், இந்த கம்பேரிசனை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா தான் இங்கிலாண்டோட பெட்டராக இருக்காங்க. இப்போ காலத்தில் போர் நடந்தால் கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலிமையான நாடாக முன்னேறி இருக்காங்க. அதே போல் உலக சக்தி வாய்ந்த நாடுகள்லேயே வந்து பார்த்தோம்னா இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம்தான் இங்கிலாந்து இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ போர் வந்தால் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.